1949 எதற்காக இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்? நம்ம கொஞ்சமாவது அவசியம். இப்போ அங்கே உட்கார்ந்துருக்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து, அந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் வந்து என்ன புரியுதோ புரியலையோ எல்லாரும் இங்கே வந்தாங்க, கருப்பு சோப்பு வேட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க, மேடையில் உட்காந்து பேசினாங்க. இந்த இயக்கம் என்ன செய்வதற்காக உருவாக்கப்பட்டது, எப்படி இருந்தோம்? இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உழப்பல் இருக்குது. குறிப்பாக இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சில கட்சிகள், நாம் தமிழர் மாதிரி சில கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட இயக்கம் தான் கல்வியை கொடுத்தது. நீதி கட்சி, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கல்வியை கொடுத்ததுன்னு திராவிட இயக்கம், திராவிடியன் மாடல்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. வள்ளுவருக்கும் தொல்காப்பியருக்கும் 3000 வருடங்களுக்கு முன்பு இருந்த தொல்காப்பியருக்கு இவங்க தான் கல்வி சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. அது 3000 வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியத்தில் 47 பெண் புலவர்களுடைய பெயர் இருக்கிறது. உங்களுக்கு யாராச்சும் இங்கே பெண்களில் புலவர்கள் தெரியுங்களா? உங்களுக்கு இப்போது நம்ம ஊரில் பக்கத்தில் பள்ளிவாளையத்தில் இருக்கிறாங்க, குமாரபாளையத்தில் இருக்கிறாங்க, ஈரோட்டில் இருக்காங்கன்னு பெண் புலவர்கள் நமக்கு தெரியுமா? நிறைய படித்த உறவினர்கள் நமக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஆனால் 2700 வருடங்களுக்கு முன்பே பெண்கள் புலவர்களாக இருந்த ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம். இப்படி இருந்த சமூகத்தை இப்போ நம்ம சொல்கிறோமே, ஏன் பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய எதிரி, ஏன் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு நம்மளுடைய எதிரி, இந்து மக்களே ஒன்று சேருங்கள்மா. ஆமாம், ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகிற? எங்களை மருத்துவர் ஆக்க போறியா? எங்கே வழக்கறிஞர் ஆக்க போறியா? எங்கே பொறியாளர் ஆக்க போறியா? எங்களை நல்ல பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போக போறியா? இல்லை, ஹிந்தி படிக்கலாம் வாம்பா. எதுக்கு? நான் எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தமிழ்நாடு. 3000-4000 வருஷமாக என்னுடைய மொழியை பேசிக்கொண்டு ஒரு இனக்குழுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல் இந்திய நாட்டுக்கே மொத்தமாக ஒரு மொழி குழுமம் சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது தமிழர்களினால் மட்டும்தான் சொன்னார் டாக்டர் அம்பேத்கர். அப்படி இந்தியா முழுவதும் சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை இருக்கக்கூடிய என்னோட மொழி, என்னோட குழுமத்திற்கு நீ இங்கே வந்து ஹிந்தி படி. எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? ஏன் இதையெல்லாம் செய்கிறாங்க? நமக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன வரப்பு தகலாரா, வாய்க்கா தகலாரா, பொலி தகலாரா, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, நமக்கு அவங்களுக்கு ஆகலை, இல்லை என்னைக்கா சம்மந்தம் பண்ணியிருந்து நமக்கு அவங்களுக்கு சண்டையாக எல்லாம் பிரிஞ்சுட்டுமா? இல்லை. என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி நம்மளுடைய சித்தாந்த எதிரி, நம்மளுடைய கொள்கை எதிரி. தமிழர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்தவங்களை நம்மளை ஒரு காலத்தில் அங்கே இருந்து விரட்டி விட்ட கூட்டத்துடைய அந்த மொத்த குழு தலைவர்கள் தான் அந்த ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சிங்கிற அமைப்பு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது ஒரு பெரிய, இது வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். அவ்வளோ நேரம் பேசினா நீங்கள்லாம் அப்புறம் வந்து பொக்குன்னு போயிடுவீங்க. சரி, நம்ம கிளம்பலாம், ஏதோ பேசிகிட்டே இருக்காரு. அது ஒரு பெரிய டாபிக். அதனால தான் அந்த ஆரிய திராவிட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம். ஆரியர்கள் வந்தார்கள், திராவிடர்கள் நம்மன்னு சொல்லி நம்ம மறுபடியும் அதை பேசுகிறோம். ஸோ இப்படி நமதன் மீது ஒரு பெரிய வன்மமும் வெறுப்பும் உள்ள ஒரு கூட்டம் தான் அந்த 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 வன்மம் நம்ம மேலே இருக்குதுங்கிறதுக்கு உதாரணம் நம்ம பல்வேறு விஷயங்களில் பார்ப்போம். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இங்கே ஒரு என்ன இருக்குது, இந்திய நாட்டிலேயே முன்னேறிய மாநிலம் எந்த மாநிலம்னு கேட்டால் நிறையா பேர்த்துக்கு தமிழ்நாடுன்னு சொல்ல வராது. நிறையா பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கேன், கல்லூரிகளுக்கு போயிருக்கேன். பெரிய கல்லூரிங்களில் 3000 குழந்தைய உட்காந்துருக்கிற இடத்துல போய் கேட்டால் மகாராஷ்டிரா அம்மா ஒருத்தன், சில குழந்தைய கேரளான்னு சொல்லும், சில குழந்தைய குஜராத்துன்னு சொல்லும், சில இந்த மாதிரி எல்லா மாநிலத்தையும் சொல்லுவாங்க. சில பேர் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. சரி, முன்னேறிய மாநிலம்னா எப்படி? அப்படி முன்னேறிய மாநிலம், அந்த குட்டி பாப்பா இருக்கா, அந்த குட்டி பாப்பா பள்ளிக்கூடத்தில் அவள் கிளாஸில் 30 பேர் படிக்கிறாங்க. 30 பேரில் அந்த வருஷம் முடியும் போது குவார்ட்டர்லி எக்ஸாமில் யார் முதல் ரேங்க் வாங்கினாங்க, யார் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டாக 250 நாள் பள்ளிக்கூடம் இருந்ததுன்னா 240 நாள் யார் பள்ளிக்கூடம் போனாங்க, யார் நல்ல மார்க் வாங்கினாங்க, யார் வந்து கரெக்டாக யூனிஃபார்ம், ஒழுங்கான யூனிஃபார்ம் போட்டு போனாங்க, சரியான நேரத்துக்கு போனாங்க, தலைமுடியை கரெக்டாக சீவிட்டு போனாங்களா, இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி பார்க்குற விஷயங்களாக மாறிடுச்சு. ஒரு 10 பேராமீட்டர் வச்சுருக்கான். அந்த குழந்தைக்கு அந்த ஆண்டு விழாவில் சிறந்த குழந்தைன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இது இப்படி தானே இருக்குது எல்லா ஸ்கூல்லையும், எல்லா காலேஜிலும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ரேங்கிங் இருக்குது. இந்த மாதிரி இதே மாதிரி இந்த குட்டி பாப்பாக்கு ரேங்க் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரேங்க் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டக்குழுன்னு ஒரு திட்டக்குழு இருக்கிறது. அந்த திட்டக்குழுவில் அவர்கள் இந்த ரேங்கிங்கை கொடுக்குறாங்க. எதை வச்சு ரேங்கிங் கொடுக்குறாங்கன்னா, ஒரு 10 பேராமீட்டர் வச்சுருக்கான். என்னென்ன பேராமீட்டர்? ஜிஆர்னு ஒன்று சொல்கிறான். அப்படின்னு என்னென்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா,
100 பேர் 10வது 12வது படிச்சிருந்தா எத்தனை பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க அந்த மாநிலத்திலேங்கிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 10வது 12வது முடிச்சுட்டு எத்தனை பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் டிப்ளமோ படிக்க போகிறாங்க, ஐடிஐ படிக்க போகிறாங்க. இது ஜிஇஆருங்கிறான். இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் குழந்தைங்க பசங்க பொண்ணுங்கள்லாம் காலேஜ் போகிறாங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். போகிறாங்களா? போகிறாங்க. இதை இப்போ அரசாங்க கல்லூரிக்கு போகிறாங்க இல்லைங்களா? அரசாங்க கல்லூரிக்கு போகிறாங்களா? போகிறாங்க. ஸோ இப்படி போகிறத வந்து ஒரு பேராமீட்டராக வச்சுருக்கான். சரி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறான். இது வேறு எந்த மாநிலத்திலையுமே இந்திய நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி இருக்கிறது. 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு, நான் சொல்கிறது எல்லாமே அரசு மருத்துவக் கல்லூரி, நான் சொல்கிறது அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல்லில் புதுசாக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு பெருந்துறையில் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அந்த பக்கம் போனீங்கன்னா மேற்கே திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. கோயம்புத்தூர் போனீங்கன்னா சிஎம்சிஹெச் இருக்குது. சேலம் போனால் மோகன் குமாரமங்கலம் அவங்க நினைவில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இங்கே நிறைய பேர் அங்கே போயிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் சில பேர் அங்கே பிறந்தவங்களே இருப்பீங்க. பிரசவம் எங்கள் உறவினர்கள்லாம் அங்கே பிறந்திருக்காங்க. எங்கள் அத்தை ஊரெலாம் பக்கத்தில் கோங்கனாபுரம் தான். அங்கே பிறந்தவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசோடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இப்படி கல்லூரிகள் ஆரம்பித்து முதல் தலைமுறை பள்ளிக்கூடத்திற்கே செல்ல முடியாமல் இருந்த நம்மளையே பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம முன்னோரெலாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பாலாம், வசதி இல்லைங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் என் குழந்தை வேலைக்கு போகணும். இன்றைக்கி யாராச்சும் குழந்தைய வேலைக்கு அனுப்புவாங்களா? நம்ம இன்றைக்கி நம்ம ஊரில் இன்றைக்கி சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் அனுப்புவோமா? போன தலைமுறைகளை குழந்தைங்க வேலைக்கு போனது ஞாபகம் இருக்குங்களா? இல்லைங்களா? போயிட்டு இருந்தோம். அப்போ இல்லை, என்னால் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ அரசு சொல்லுது, நீ அனுப்பிச்சுடு, நான் ஃபீஸ் எல்லாம் இல்லாமல் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுது. சரி, நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் படிக்க வச்சுடுவீங்க, புத்தகம் வாங்குறதுக்கு பணம் வேணுமில்ல, புத்தகத்தையும் அரசே கொடுக்கும்னு அரசு சொல்லுது. யூனிஃபார்ம் வாங்கணுங்க, என்கிட்ட பணம் இல்லைங்க, யூனிஃபார்மையும் அரசே கொடுக்கும்னு அரசு சொல்லுது. எங்கள் ஊர் இருந்து அங்கே வர்றதுக்கு வழி இல்லைங்க, அரசு இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொடுக்கும்னு அரசு சொல்லுது. பஸ் பாஸ் நீங்கள் கொடுத்துருவீங்க, எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வர்றது இல்லைங்க, அரசு சைக்கிள் கொடுக்கும்னு அரசு சொல்லுது. சாப்பாட்டுக்கு என்னங்க வழி? மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்னங்க வழி? காலையிலையாவது நான் ஏதோ ஒரு கஞ்சியாவது ஊற்றி அனுப்பிச்சிடுவேன். மத்தியானம் அரசு சத்துணவு திட்டத்தை உருவாக்கும்னு சொல்லுது. இப்படி படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை கஷ்டப்பட்டு நம் குழந்தைகளை படிக்க வைத்து, இந்த ஜிஆர்னு சொன்ன இல்லைங்களா, 100க்கு எத்தனை பேர் உயர்கல்விக்கு போகிறாங்கன்னு. இந்திய நாட்டிலே 100ல் எத்தனை பேர் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 27 பேர் போகிறாங்க. 100க்கு 27 பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. அமெரிக்கன் நாட்டில் 100ல் 38 பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. சைனா நாட்டில் 100க்கு 36லிருந்து 37 பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. குஜராத் மாநிலத்தில் 100க்கு 32 பேர் உயர்கல்விக்கு போகிறாங்க. நமது தாய் தமிழ்நாட்டிலே 100க்கு 54 பேர் உயர்கல்விக்கு போகிறார்கள். இப்போ யாராச்சும் நம்ம நாம் தமிழர் தலைவர்கள் சொல்லுவாங்க, தமிழர்கள்லாம் என்றைக்குமே படித்தவங்க தானே, அதுதான் நாங்கள் சொன்னோம். தொல்காப்பிய காலத்தில், திருவள்ளுவர் காலத்தில், சங்க இலக்கிய காலத்தில் எல்லா தமிழர்கள்லாம் படிச்சிருந்தாங்க. ஆமாம் ஐயா, படிச்சிருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் படிக்கல? யார் படிக்காமல் பண்ணா? இதே பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்துடைய தலைவர்கள் தான். பாஜகவே வந்து பண்ணுச்சானா? இல்லை, பண்ணல. ஆனால் அந்த சித்தாந்தம் தான் நம்மளை படிக்க விடாமல், இப்போ திருவாசகம் அவர்கள் சொன்னார், அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு. இன்றைக்கி யாராச்சும் நம்ம வீட்டில் சொன்னால் அடிச்சு போட மாட்டோம். யாராச்சும் வீட்டில் வந்து சொல்ல முடியுங்களா, அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு? பொட்டப்புள்ள படித்து கலெக்டராக போகிறாளா? ஆமாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 14 மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பெண்கள் தான் கலெக்டராக இருக்கிறார்கள். 11 மாவட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் தான் காவல்துறை உயர் அதிகாரி இருக்கு. பெறட்ட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு பிரச்சனை, பெண்கள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பார்க்க போறீங்க, அங்கே ஒரு பெண் அதிகாரி உட்காந்துருந்தா அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி சௌரியமா இருக்கா இல்லையா? போய் அவங்ககிட்ட பேசுறது, நமக்கு ஒரு ஆண் அதிகாரிகிட்ட போய் பேசுறதை விட ஒரு பெண் அதிகாரிகள்கிட்ட பெண்கள் போய் பேசுறது எவ்வளோ சௌரியமா, நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது பேசுறதுக்கு. இது இப்படி பெண்களை காவல்துறையில் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். முதல்ல பள்ளிக்கூட கல்வியை கொடுத்தோம். அடுத்தது
உயர்கல்வியை கொடுத்தோம். மூன்றாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லக்கூடிய நிறைய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்தோம். இந்திய நாட்டிலேயே 142 பெண்கள் வேலை செய்யக்கூடிய 100க்கு 42 பெண்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதிக மருத்துவர்களாக அதிக டாக்டரேட் பட்டம் வாங்கக்கூடிய வருஷம் 750 பேர் பெண்கள் வந்து இந்திய நாட்டில் டாக்டரேட் பட்டம் வாங்குறாங்க, முனைவர் பட்டம் வாங்குறாங்க. இது வந்து வேறு மாநிலங்கள் இது போன்ற சாதனைகளை செய்யவே முடியாது. ஏன்னா அங்கே எதுக்கு நீ படிக்கணும்? நீ கம்மன் 16-17 வயசு ஆனால் போன தலைமுறை அதுக்கு முந்தின தலைமையில் இருந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு இப்போ நீங்களே எத்தனையோ பேர் நினைப்பீங்க. ஒரு 50 வயசு ஆகிருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், சரி நம்மெல்லாம் படிச்சிருக்கலாம், இன்றைக்கி பார் நம்ம புள்ள குட்டியெல்லாம் பேர பேத்திகள் நல்லா படிக்க முடியுது, ஆனால் நம்மளை படிக்க வைக்காம விட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் எத்தனையோ பேர்த்துக்கு இருக்கும். அந்த ஏக்கத்தினால தான் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வந்து சண்டை போட்டு தன்னுடைய பெண் குழந்தைகளை படிக்க வைத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு காரணம் அந்த ஏக்கம்தான். அதை வந்து கொடுத்தது நம்ம திராவிட ஏக்கம்தான். எத்தனையோ வீடுகளில் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்போ சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர்னு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கேன். அயலக தமிழர் நல வாரியம்னு ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியத்தை உருவாக்கியதும் நமது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் மக்கள் இருக்கோம். 8 கோடி பேர்த்த அரணாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 35 லட்சம் தமிழர்கள் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வாழ்கிறாங்க. போன தலைமுறையில் இங்கே வந்து நான் இந்த ஊரில் ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருந்தா, உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னு, நமக்கு எங்கேயும் சொந்தக்காரர் வெளிநாடு போகிறாங்க, இங்கே பக்கத்தூர் போயிட்டு வரதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி இருக்காங்களா இல்லைங்களா வெளிநாட்டில் இல்லாமல் சொந்தக்காரரு? சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லா நாடுகள்லையும் இருக்காங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வந்து அயலக தமிழர்கள்னு பேர். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள். அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது இங்கே யாரோ ஒருத்தர் அவங்க பூமியை போய் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அவங்க பூமியில் பிரச்சனை வருது. அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு சட்ட சிக்கல்கள் வருகிறது. அவங்களுக்கு இங்கே ஒரு தேவை இருக்கிறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தேவை இருக்குது. அதையெல்லாம் பாதுகாப்பதற்கு அரசு ஒரு வாரியத்தை உருவாக்கி அந்த வாரியத்துடைய முதல் தலைவராக நான் இப்போவும் பணியாற்றி வருகின்றேன். இப்படி அந்த வாரியம் பல்வேறு விஷயங்களை, தமிழர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை செய்து வருகிறது. அதில் ஒரு உதாரணம், நேற்று கூட அதை சொன்ன நான் பரமத்தியில் பேசும்போது, கரூருக்கு அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பதியர், அவங்களுக்கு 2 பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து உசலம்பட்டியை சேர்ந்த ஒருவரை திருப்பூரில் வேலை செய்யும்போது திருமணம் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோயிலில் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் போய் வாழ்கிறாங்க. 17 வயசில் அவங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பையன். அவங்க 2 பேருமே அமெரிக்காவில் சில காரணத்தினால் இறந்து போய் விடுகிறார்கள். ஒரே சமயத்தில் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க, 17 மாதத்து குழந்தையை விட்டுட்டு. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய காதுக்கு வருகிறது. உசிலம்பட்டியை சேர்ந்தவர்களும் அந்த கரூரை சேர்ந்தவர்களும் முதலமைச்சர் காதுக்கு கொண்டு போகிறாங்க. உடனடியாக அவர் கார்த்திகேய சிவசனோதி வர சொல்லு, அவர் தான் வாரிய தலைவர்னு சொல்லி என்னை வர சொல்லி, நீங்கள் கிளம்பி அமெரிக்கா போய் அது என்னென்னு பார்த்து அந்த குழந்தையை மீட்டி இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு தான் நீங்கள் வேறு வேலை செய்யணுங்கிறார். முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, தலைவர் சொல்லிட்டாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ரொம்ப சிரமமான விஷயம். என்ன காரணம்னா, அந்த குழந்தை அமெரிக்காவில் பிறந்த குழந்தை அமெரிக்க நாட்டுடைய பிரஜை, இந்திய நாட்டு பிரஜை கிடையாது. அந்த நாடு என்னங்கிறான், அப்படியெல்லாம் நான் என்னோட நாட்டுடைய பிரஜையை நான் உன் நாட்டுக்கு அனுப்ப முடியாதுங்கிறான். உன் நாட்டில் வந்து அது சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கா, இந்த மாதிரி 17 கேள்விகள் அவன் கேட்குறான். உங்கள் நாட்டில் வந்து அது பாதுகாப்பாக இருக்கா, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கியா, ஒவ்வொரு பேப்பரை வாங்கி கொடுக்க முதலமைச்சர் மாதம் மீட்டிங்கில், ரிவ்யூ மீட்டிங்கில், என்னாச்சு அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்துட்டிங்களா, அந்த குழந்தை பேரை கூட மறக்க மாட்டார். நான் பேரை சொல்லக்கூடாதுங்கிறக்கா நான் சொல்லலை, தலைவர் பேர் சொல்லி தான் கேட்பார். அந்த குழந்தையை கூப்பிட்டு வந்துட்டிங்களா, இல்லைங்க இது வரைக்கும் இந்த முயற்சி நடந்திருக்குதுங்க, அங்கே போய் அட்டார்னி ஜெனரலில் பார்த்துருக்குறோம், அங்கே போய் இந்திய தூதரகத்தை பார்த்துருக்குறோம், 3 மீட்டிங் நடத்தியிருக்கிறோம், தமிழ்ச்சங்கத்தை கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், அந்த குழந்தையோட சித்தியும் பாட்டியும் அங்கே தான் அமெரிக்காவில் தான் தங்க வச்சுருக்கிறோம், அதுக்கான எல்லா செலவுகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், சரி செலவை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். அவங்க கண்ணீர் என்னால் பார்க்க முடியல. யார்? அந்த குழந்தையோட பாட்டியும் அந்த குழந்தையோட அம்மாயும் அந்த குழந்தையோட பாட்டியும் அந்த குழந்தையோட சித்தியோட கண்ணீர் என்னால் பார்க்க முடியவில்லை. 11 மாதங்கள் ஆயிடுது. 17 வயசு குழந்தை, 17 மாதத்து குழந்தை, 28 மாதத்து குழந்தையாகித்தான்
தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நேராக முதலமைச்சர் இடத்திலே குழந்தையை கூட்டி சென்றோம். இப்படி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமன்றி உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அரணாக திகழக்கூடியவர் நமது மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க, தேர்தல் அறிக்கையிலே சொன்ன அனைத்தையுமே இவர்கள் சில விஷயங்களை இன்னும் செய்ய முடியவில்லை. ஆமாம், 518 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம், 452 வாக்குறுதிகளை இதுவரைக்கும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். இன்னும் 2 மாதங்களில் முடிஞ்சு செய்வோம். மீதி அடுத்த வருஷனில் அடுத்த ஆட்சி மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். அந்த ஆட்சியிலே தொடர்ந்து நல்லது தமிழ்நாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இந்திய நாடே திரும்பி பார்க்குறான், இது என்ன திராவிடியன் மாடல்? ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க? இந்திய நாட்டிலேயே அதிக கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 79,000 கோயில் இருக்குது. எல்லாம் உழுந்து சாமி கும்பிடுறாங்க. எல்லாம் பெரிய பக்திமான்களாக இருக்கிறாங்க. திருநீர் வச்சுக்கிறாங்க, நாமம் போட்டுக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறாங்க, கிடா வெட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுறதில்ல. ஏன்னா அந்த இந்து மக்களே ஓடி வாங்கிறதெல்லாம் இப்போ இது வரைக்கும் நான் பேசினேன். எங்காச்சும் நான் மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ பேசணுமா? நமது மொழி, நம்ம தமிழர்கள் முன்னேற்றம், கல்வி, பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயி நல்லா இருக்கணும், வசித்திரி வச்சுருக்கவங்க நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல போய் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஆற்றுல விடக்கூடிய அந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட், அந்த பிரச்சனைகள் தீர்க்கணும். இப்படி இந்த விஷயங்களை பற்றி தான் முன்னேறக்கூடிய அரசியலை பேசக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுடைய மாடல் இதுதான். தமிழ்நாட்டுடைய மாடல் தந்தை பெரியாருடைய மண். பெரியாரையும் கும்பிடுவோம், சாமியும் கும்பிடுவோம். இதுதான் தமிழ்நாடு. இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா உளுந்து சாமி கும்பிட்றானுங்க, நம்மளுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டேங்கிறானுங்க. காரணம் என்ன? நம்மளுடைய அடையாளம் தமிழர்களாக நம்ம பக்குவப்பட்டவர்கள். நமக்கு யார் மீது வன்மமும் வெறுப்பும் கிடையாது. பக்கத்து வீட்டில் வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள், வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால், ஒரு இஸ்லாமியர் இருந்தால் அவர் நம்ம என்ன கேட்போம்? எனக்கு எப்போ பிரியாணி கொடுப்பீங்க? மட்டன் பிரியாணியா, கோழி பிரியாணியா? இதுதானே கேட்போம். நம்ம வீட்டில் பொங்கல் வச்சா, நம்ம வீட்டில் தீபாவளி நோம்பினா முதல்ல பலகாரத்தை பக்கத்து வீட்டில் கொண்டு நம்ம குழந்தைகிட்ட கொடுத்து அங்கே போய் அம்மாட்ட, ஹனீஃபா அம்மாட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? இதுதான் நம்ம வழக்கம். நமக்கு ஏதாவது வன்மம் யார் மீதாவது இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்னா நம்ம அவங்க கூட போய் உட்காந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறோம்னா அவங்கள கூப்பிட்றோம். எல்லோருத்துக்கும் எல்லாம் அப்படிங்க ஒரு அற்புதமான ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுக்குள்ளே ஒரு குள்ளதெறி கூட்டம் உள்ளே நான் உங்களுக்கு அது பண்ண போகிறேன் திமுகவில் தலைவர் கலைஞருக்கு அப்புறம் கலைஞரோட பேரை திமுக தலைவராக வந்தாலும் வந்துடுவார். வந்தால் உனக்கு என்ன? அது எங்கள் பிரச்சனை. எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் வாக்களிக்கிறோம், எங்களுக்கு பிடிக்காட்டி நாங்கள் வாக்களிக்க. அது கட்சியில் யார் தலைவராக வர வேண்டும் என்பது தான் உங்கள் கொள்கையா? நீங்கள் இப்போ அவர் சொன்னது போல் நீங்கள் ஒரு திடீர் தலைவரை உருவாக்குனீங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆட்டுக்குட்டியெல்லாம் பேச்சிக்கிட்டு வந்தார் நம்ம ஊரில். அதாவது ஏத்தான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர் பக்கத்துக்காரர் தான், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த கொங்கு வேளாளர் சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் 1975. அப்போ என்னுடைய தாத்தா சட்டமன்ற உறுப்பினராக 67 71 வரைக்கும் இருந்தார். அன்றைக்கி எல்லாரும் கொண்டு போய் கொடுத்து இந்த கொங்கு பகுதியில் 57 சமுதாயங்களை பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக மாற்ற வேண்டும்னு சொல்லி கலைஞர் அவர்கள் அரசாணை கொண்டு கோவையில் மிகப்பெரிய ஒரு மகாநாடு நடந்தது. அந்த மகாநாட்டிலே சக்கரை மன்றாடியார் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கின்றேன். என்னால் முடியாததை, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குமாரமங்கலத்தை சேர்ந்த சுப்ராயனால் இயலாததை, சி சுப்பிரமணியம் செய்யாததை கலைஞர் அவர்கள் இந்த கொங்கு பகுதிக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். அதே மாதிரி தான் அருந்ததிய சமுதாயத்துக்கு கொடுத்த 3% உள்ளொதுக்கீடு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டையாக அருந்ததிய சமுதாயம் இருந்தது. நமது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அருந்ததிய சமுதாயம் 18% மக்கள் இருக்கிறார்கள். தாய் பிள்ளையாக நாம் இருக்கின்றோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் 10. அதை ஒரு சர்வே பண்ணி எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், உண்மை, அந்த 18%க்குள்ளே அருந்ததியர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று தெரிந்ததும் கலைஞர் உள்ளொதுக்கீடுன்னு சொல்லி 18%க்குள்ளே 3% அருந்ததியர்களுக்கு மட்டும்தான் ஒன்று கொண்டு வர்றாரு. அதனால் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவர்களாக அருந்ததியர் சமுதாயத்தில் இருந்து உருவாக்கி வந்திருக்கிறார்கள், பொறியாளர்களாக வந்திருக்கிறார்கள். நான் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன், காங்கேயம் பக்கத்தில். எங்கள் ஊரில் ஒரு 150 ஊர் தான் இருக்குது, 150 குடும்பம் தான் இருக்குது. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாயம் வாழக்கூடிய அந்த சின்ன 54 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஊரில் 3 பேர் இன்றைக்கு மருத்துவர்கள். 3 மருத்துவர்கள் இருக்காங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆட்டுக்கார கருப்படனுடைய வீடு இன்னைக்கு டாக்டர் வீடு.
யாராவது சொல்லுவாங்களா அது ஆட்டுக்கார கருப்பணன் வீடுன்னு சொல்லுவாங்களா? டாக்டர் வீடு, இன்ஜினியர் வீடு. இதை செய்தது இந்த திராவிட இயக்கம், இதை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இந்த மாற்றத்தை இது எல்லார் வீட்லேயும் வருஷம் 12,000 பேர் தான் தமிழ்நாட்டில் டாக்டர் ஆக முடியும். அதுக்காக எல்லா வீட்லையும் டாக்டர் ஆக்க முடியாது. எதற்காக மருத்துவர்கள் உருவாகிறோன்னா, திருப்பி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பெண் அரசு அதிகாரியாக, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது ஒரு பெண் அதிகாரி இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சௌரியமாக இருக்குமோ, அதே மாதிரி நமது உறவினர்கள் மருத்துவர்களாக, உயர் அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, வழக்கறிஞர்களாக, நீதி அரசர்களாக இருந்தால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க. ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? அந்த படத்தில் காவல்துறை அந்த ஊரில் போய் அத்தனை ஆதிக்கங்களை அநியாயங்களை செய்யக்கூடியது நம்ம பார்த்தோம். அந்த ஊரில் ஒரு 2-3 பேர் படிச்சுட்டு காவல்துறை அதிகாரியா, அரசு அதிகாரியா, இல்லை வழக்கறிஞராக இருந்திருந்தால் அந்த ஊரில் அந்த அநியாயத்தை பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகை நண்பரா, ஒரு பத்திரிகை எழுதக்கூடியவராக இருந்திருந்தால் அந்த ஊரிலே அந்த அநியாயம் நடந்திருக்குமா? இதைத்தான் திராவிட இயக்கம், இந்த பாதுகாப்பைத்தான் நமது தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் மருத்துவர், நம்ம சௌரியமாக போவோம் ஃபோன் பண்ணி. இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு குழந்தைக்கு ஒன்றுனா 3 டாக்டர்கிட்ட பேசுவாங்க. இந்த 3 டாக்டர்கிட்ட பேசுகிறது என்னைக்கு நடந்தது? பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒரு அந்தஸ்து கிடைத்து மருத்துவர்கள் ஆன பிறகுதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி டாக்டர்கள்லாம் உயர்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் மட்டும்தான் டாக்டர்கள் இருந்தாங்க. 1960-70 வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தெரியும். இந்த மாற்றம் நடந்ததற்கு காரணம் இந்த சமூக நீதி அரசியல். ஸோ இந்த மாற்றம் தொடர வேண்டும், இந்த மாற்றம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால் மறுபடியும் தமிழ்நாட்டில் இந்த குள்ளநெறி கூட்டம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. நான் தமிழ்நாட்டுக்கு அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய குள்ளநெறி கூட்டம். அந்த குள்ளநெறி கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. இவங்க அதிமுக பேரை இங்கே பயன்படுத்திக்குவாங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம். இப்போ நாங்கள் சொல்கிறோம், காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி, எந்த மாற்று கருத்து இல்லை. அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி மிக அற்புதமான ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி அற்புதமான ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி. எங்களுக்கு எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய ஆட்சி நல்ல போட்டி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு கொண்டதில் நலன் அடைந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான். நீ 8 மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்தா நான் 9 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிப்பேன். இப்படி ஒரு நல்ல போட்டி தமிழ்நாட்டில் இருக்கங்காட்டி தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்தது. எங்கள் தலைவரே பேசியிருக்காங்க, முதலமைச்சரே பேசியிருக்காங்க. எனக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் நிறைய மாற்று கருத்து இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டின் நலனை அம்மா டெல்லியிலே அடமானம் வைத்ததில்லைன்னு தலைவர் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடியார் கூட்டத்தை சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டை மொத்தமாக எழுதி கொடுத்து வித்துட்டாங்க. நீட்டுன்னு ஒரு வீணா போன பரீட்சையை கொண்டாந்தது இவங்க தான். நான் சொன்னேன்னே, எங்கள் கிராமத்தில் 3 பேர் மருத்துவர்கள்னு 2016 வரைக்கும். அதற்கு பிறகு ஒருத்தர் கூட எங்கள் கிராமத்தில் இந்த 7 வருட காலமாக மருத்துவரே ஆக முடியவில்லை. அதற்கு காரணம் நீட் என்ற ஒரு கேடுகட்ட ஒரு மனுநீதி போன்ற ஒரு எக்ஸாமினேஷன் தான் அதுக்கு காரணம். ஏன் நம்ம குழந்தைய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு டாக்டர் ஆகக்கூடாதா? நீட் எதுக்கு எங்களுக்கு? 3 லட்சம் 4 லட்சம் 7 லட்சம் ஃபீஸ் கட்டி தெருவா போய் படிச்சுட்டு வரணும். திருச்சூர் போய் படிங்கிறான், ராஜஸ்தான் போய் படிங்கிறான், சென்னை போய் படிங்கிறான். ஏன் குமாரபாளையத்தில் இருக்கிற குழந்தை டாக்டர் ஆகக்கூடாதா? கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் டெல்லியிலையும் பாம்பேயில் இருக்கிற குழந்தை மட்டும்தான் டாக்டர் ஆகணுமா? நான் கட்டி வச்சிருக்கிற மருத்துவக் கல்லூரியில் நீ யாரையோ கொண்டாந்து சேர்த்துறதுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட எக்ஸாமை கொண்டாந்துருக்க. அதற்கு கையெழுத்து போட்டது எடப்பாடியார் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும். இந்த 2 பேர் தான் கையெழுத்து போட்டாங்க. இவங்க எடப்பாடி ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லட்டுமே. எடப்பாடி ஆட்சின்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தூத்துக்குடியில் 13 பேர்த்தை சுட்டு கொண்டது ஞாபகம் வருதுங்களா? அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டு மேலே ஒரு காவல்துறை அதிகாரி நின்று குருவி சுடுற மாதிரி தமிழர்களை சுட்டு கொண்டது எனக்கு ஞாபகம் வருகிறது. எடப்பாடி ஆட்சினா இப்படி ஒரு வயசான பாட்டியம்மா இந்த மாதிரி எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்க. சேலம் சென்னை ஹைவேல பூமியை பிடுங்கும்போது ஒரு பாட்டி நின்று இருந்த பத்திரிகை ஃபோட்டோ எல்லா பக்கமும் வந்தது. இது ஏன் பூமிக்கிட்டா, நான் வெளில போக மாட்டேன். எதுக்கு பூமி பிடுங்க பார்த்த? எதுக்கு அந்த பூமியை பிடுங்க பார்த்த? சமந்திக்கு ரோடு போடணும் 10,000 கோடிக்கு. என்ன அவசரம்? கொல்லிமலை மாதிரி இருக்கக்கூடிய மலையெல்லாம் மட்டம் தட்டி இடிச்சிட்டு சேலத்திலிருந்து 1 மணி நேரம் வித்தியாசத்தில் 6 மணி நேரத்தில் போகிறது 5 மணி நேரத்தில் சென்னை போகலாமா? அவ்வளோ அவசரமாக சென்னை போய் என்ன பண்ண போகிறோம்? 10,000 கோடி இருக்கக்கூடிய விவசாய நிலத்தையெல்லாம் அழிச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டையெல்லாம் அடித்து நடுவால ரோடா. எதுக்கு ரோடு? அதுக்காக எத்தனை பேர் போராடினாங்க?
அந்த போராட்டம் எல்லாம் எப்போ நின்னுது? திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு நின்னுது. எத்தனையோ சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ரோட்டை போடுவோம், போட மாட்டோம்னு சொன்னார் தலைவர். 5 வருஷமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு அரசுனால? நெடுவாசல்ல விவசாய பூமிக்குள்ளே கொண்டு போய் குழாயை போட்டு ஓட்டையை போட்டு அங்கிருந்து கேஸ் எடுக்கிறேன். அங்கே வந்து 1000 நாளாக உட்காந்து விவசாயிகள் போராட்டம். அந்த போராட்டம் எப்போ ஓஞ்சுது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, ஓஞ்சுது. இப்படி சாமானிய மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமம் தலைவர் நமக்கு உண்மையாகவே இப்பொழுது கிடைத்திருக்கிறார்கள். அவரை ஒரு பொக்கிஷமாக வைத்து நாம் கொண்டாட வேண்டும். அவரை மறுபடியும் இந்த தடவை வந்து நம்ம 130 140 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து நம்ம ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் இந்த முறை குறைந்தபட்சம் 200 சட்டமன்ற உறுப்பினர்களாவது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணிக்கு கிடைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் திரு மூர்த்தி அவர்களுக்கும், அவரும் சட்டமன்றத்துக்கு இந்த முறை போகணும்னு மனதார அவரை வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கும் இருக்கக்கூடிய கழக அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.